இவங்க என்னன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு இவங்க டைம் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. 9ஆம் தேதி படத்துக்கு வந்து 5ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி சொன்னதுதான் இந்த படத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை. அதனாலதான் இந்த படத்துடைய ரிலீஸ் தாமதமாயிருக்கு. அந்த படத்துக்கு முதல்லயே ரிவைசிங் கமிட்டி சொன்னதுட்டு அவங்க உடனே ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க. அது வந்து அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் பல தடைகள் இருந்தது. அதை பேசினா ஒரு பெரிய லாங் கதையாயிடும். அது எனக்கு தெரியும், பர்சனலா தெரியும். அங்க என்னென்ன தடைகள்லாம் வந்தது, அதை மீறி அந்த படக்குழு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் முன்னாடி இல்ல, 12 மணி நேரம் முன்னாடி தான் உங்களுக்கு கிளியரன்ஸே கிடைச்சிருக்கு. 12 மணி நேரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படியோ, அதாவது சொல்லுவாங்கல்ல, திக் 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 மூமெண்ட்ஸ்ல பராசக்தி படம் எப்படியோ வெளியில வந்துருச்சு. சோ அந்த படக்குழுவும் மிகப்பெரிய சோதனையோட தான் வந்திருக்கு. இதை வந்து இந்த நேரத்துல ஒரே ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். நான் நேத்து பதிவு பண்ணியிருந்தேன் என்னன்னா, இனிமே பெரிய படங்கள், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படங்கள், பர்டிகுலரா நம்ம எடுக்கிற படம் வந்து எந்த வகையிலாவது பவர்ல இருக்கிறவங்களுக்கு எதிரான ஒரு படம், ஏதோ ஒரு கருத்தை முன்வைக்குது அப்படின்னா, சென்ட்ரலோ ஸ்டேட் கவர்மெண்டோ அப்படின்னா, மினிமமா 45ல இருந்து 60 நாட்களுக்கு முன்னாடி சென்சருக்கு அப்ளை பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை.